சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு சவரன் 68,080 ரூபாயாக விற்பனையாகிறது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் தங்கம் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது. கடந்த 69 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் 7,400 ரூபாய் உயர்ந்து நடுத்தர வருவாய் இருப்பவர்களின் குடும்பங்களை அதிர வைத்தது. இந்நிலையில் நேற்றைய விலையை விட கிராமிற்கு 480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 68,080 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒரு கிராம் தங்கம் 60 ரூபாய் அதிகரித்து 8,510 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 114 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கட்டி வெள்ளி கிலோ 1000 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் வரலாற்றிலேயே முதன்முறையாக $3,142 புதிய உச்சம் தொட்டுள்ளது. அமெரிக்க பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட உயர்வு காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடுகளும் அதிகரித்துள்ளன. நிதியாண்டின் முதல் வர்த்தக நாளில் இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவால் முதலீட்டாளர்களுக்கு 3,43,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது நாளை முதல் பதில் வரி விதிக்கப் போவதாக அண்மையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்திய பங்குச் சந்தைகள் நிதியாண்டின் முதல் வர்த்தக நாளில் வர்த்தகத்தை தொடங்கின. வர்த்தகம் தொடங்கியது முதல் இந்திய சந்தைகளில் பெரிய சரிவு காணப்பட்டது. வர்த்தகத்தின் நிறைவில் மும்பை பங்குச் சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1,390 புள்ளிகள் சரிந்தது. தேசிய பங்குச் சந்தை குறியீட்டு நிப்டி 353 புள்ளிகள் சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள், ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் பெரிய சரிவை கண்டன. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதும் இந்திய பங்குச் சந்தைகளின் நிலைமையை சிக்கலாக்கி இருக்கின்றன.